ஃபியூச்சர்ஸ்னா என்ன, ஆப்ஷன்ஸ்னா என்ன அப்படின்றது பேசிக்காக நிறைய பேருக்கு தெரியாது. ஆக்சுவலாக அது என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆக்சுவலாக ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்றது ஒரு கான்ட்ராக்ட் தான். எதுக்கான கான்ட்ராக்ட் அப்படின்னா, நம்ம ஒரு அசட்டை வந்து பை அண்ட் செல் பண்ண போகிறோம் எப்போனா ஃபியூச்சர் டேட்டில். புரியலையா? ஸோ புரிகிற மாதிரி ஈஸியாக சொல்கிறேன். ஏ அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்குது, அதோட ஷேர் ப்ரைஸ் இப்போ 1000 ரூபீஸில் இருக்குது. உங்களுக்கு ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஒரு 10 lakh கையில் வந்து அமௌண்ட் வரப்போகுது. அந்த அமௌண்ட்டுக்கு அந்த கம்பெனியோட ஷேர்ஸை வந்து பை பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பயம் என்னன்னா, இப்போ 1000 ரூபீஸில் இருக்கக்கூடிய இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸு 2 மந்த்ஸுக்கு அப்புறம் 1200 இன்க்ரீஸ் ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஒரு 1000 ஷேர்ஸ் வாங்கினா 12 லட்சம் அப்படின்ற மாதிரி 2 லட்சம் இன்க்ரீஸ் ஆகிடும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸ் இருக்குது. அதாவது 10 லட்சம் மதிப்புள்ள ஷேர்ஸை ஃபியூச்சரில் நீங்கள் ஒரு 2 லட்ச ரூபாய் கொடுத்து வாங்கிக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் வந்து 10 லட்சம் வர வரைக்கும் இந்த 2 லட்சத்தை வச்சு ஃபியூச்சர்ஸில் வாங்கிக்கிட்டு, ஸோ இன்கேஸ் நீங்கள் நினச்ச மாதிரி 1200 ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா, ஸோ அங்கே வந்து உங்களுக்கு ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் மூலிமா ஒரு 2 lakhs ப்ராஃபிட் வரும். அண்ட் உங்களுக்கு தேவையான அந்த 10 லட்சம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ